நேர்களை ஏப்ரல் 22, 2025 ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பஹல்காம்ங்கிற பகுதியில் இருக்கிற பைசரன் பள்ளத்தாக்கில் சுற்றுலாவுக்கு வந்த அப்பாவி பொதுமக்கள் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டாங்க. ஒட்டுமொத்த நாட்டையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கின சம்பவம் அது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 26 உயிர்களை பறிகொடுத்துட்டு சொந்த பந்தங்கள் அலைஞ்சு திரிஞ்சதை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் மறக்க முடியாது. இந்த தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து மே மாதம் 7ஆம் தேதி நடந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமா பாகிஸ்தானில் இருக்கிற 9 தீவிரவாத முகாம்கள் அடியோடு அழிக்கப்பட்டுச்சு. அப்போ தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியலன்னு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவிச்சிட்டு வந்தார். இந்த நிலையில தான் ஜூலை 28ஆம் தேதி பஹல்காம் தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்ட தீவிரவாதிகளை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்காங்க. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு வர்ற இந்த வேளையில ஆபரேஷன் சிந்தூர் பத்தி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் விளக்கம் அளிச்ச நிலையில ஆபரேஷன் மகாதேவ்னு அழைக்கப்படுற இந்திய ராணுவத்தோட இந்த அட்டாக் எப்படி நடந்தது, அந்த தீவிரவாதிகளை எப்படி அடையாளம் கண்டாங்க, இந்த மாதிரியான அடுக்கடுக்காக எழக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு நீண்ட விளக்கத்தை நாடாளுமன்றத்தில் கொடுத்தாரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இந்த விளக்கத்தின் மூலமா நாட்டு மக்களுக்கு அமித்ஷா சொன்னது என்னங்கிறத பத்தி இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவங்களும் அவங்களுக்கு உடந்தையா இருந்தவங்களும் காஷ்மீர்ல பதுங்கி இருப்பதா கிடைச்ச ரகசிய தகவலின் பேர்ல அவங்கள பிடிக்கிறதுக்கான அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுச்சு இந்திய ராணுவம். அந்த வகையில போன மே மாதம் 22ஆம் நாள் துவங்கப்பட்டதுதான் இந்த ஆபரேஷன் மகாதேவ். இந்த நிலையில அதே மே மாதம் 22ஆம் நாள் ஸ்ரீநகர்ல இருக்கிற தாச்சிகாம் வனப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான தகவல் தொடர்பு ஒன்றை இந்திய ராணுவத்தோட தொழில்நுட்ப குழுவினர் இடைமறிச்சு கேட்குறாங்க. அது மூலமா அந்த பகுதியில் ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகளோட நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்படுது. உளவுத்துறையும் இந்திய ராணுவமும் இணைஞ்சு மேம்பட்ட செயலிகளோட சிக்னல்களை, அதாவது சீன செயலிகளோட சிக்னல்களை தொடர்ச்சியாக கண்காணிச்சுட்டு வந்திருக்காங்க. உளவுத்துறை தரப்பில் கொடுக்கப்பட்ட தகவல்களை உறுதிப்படுத்த தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த வகையில் உள்ளூர் மக்களை ரகசியமாக சந்தித்த இந்திய ராணுவத்தினர் பயங்கரவாதிகள் பற்றின தகவல்களை கொடுத்து அவங்கள தொடர்ந்து கண்காணிக்கவும் வலியுறுத்தியிருக்காங்க. அதன்படி ஜபர்வான், மகாதேவ் மலை முகடுகளுக்கு இடையில தீவிரவாதிகள் பதுங்கி இருந்த தகவல் கிடைச்சிருக்கு. அதன் பேரில் தான் இதுக்கு ஆபரேஷன் மகாதேவ்னு பேர் வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அந்த வகையில் ஜூலை 28ஆம் தேதி காலை 11:30 மணி அளவில் ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் 4 பேரா படையினர் கொண்ட ஒரு குழு பயங்கரவாதிகள் பதுங்கி இருந்த இடத்தை சத்தமே இல்லாம சுத்தி வளைச்சு ராணுவத்தினர் சரமாரியா சுட்டதில் அந்த 3 தீவிரவாதிகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. ஆபரேஷன் மகாதேவின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளோட அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. அவங்களோட பேரு சுலைமான், அப்கன், ஜிப்ரான்னு தெரிய வந்திருக்கு. இதுல பயங்கரவாதி சுலைமான் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத அமைப்போட தளபதியா செயல்பட்டதும், பஹல்காம் தாக்குதல் அதே போல காஷ்மீரோட ஜஹாங்கீர் பகுதியில் நடத்த பயங்கரவாதிகள் தாக்குதல்களையும் சுலைமானுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கு. அதே போல ஆப்கான், ஜிப்ரான் இவங்களும் லஷ்கர் இ தொய்பாவோட ஏ பிரிவு தளபதிகளா செயல்பட்டு வந்ததும் தெரிய வந்திருக்கு. நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்தப்போ யாரை காப்பாற்ற விரும்புறாருன்னு காங்கிரஸ் எம்பி ப. சிதம்பரத்திற்கு கேள்வி எழுப்பினார் அமித்ஷா. பயங்கரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்து வந்தார்கள் என்பதற்கான ஆதாரம் என்னன்னு கேட்கும் ப. சிதம்பரத்திற்கு பாகிஸ்தானை பாதுகாப்பதால என்ன லாபம்னு கேள்வி எழுப்பினார். பயங்கரவாதிகள் பாகிஸ்தானியர்கள் என்பதற்கான ஆதாரங்களையும் அடுக்கினார். वो तो एक आशंका थी कि यही लोगों ने घटना की है, मगर मैं बाद में एनआईए की जांच पर आता हूं। एनआईए ने पहले से ही इनको जिन्होंने आसरा लिया था वो लोगों को गिरफ्तार कर रखा था, उनको खाना पहुंचाने वाले लोगों को अपने कब्जे में रखा था। तो जब आतंकवादियों के शव श्रीनगर आए, इनसे पहचान कराई गई। 4 लोगों ने पहचान लिया, यही 3 लोग थे जिन्होंने पहलगांव में आतंकी घटना को। कल इस देश के पूर्व गृह मंत्री चिदंबरम जी ने सवाल उठाया कि क्या प्रूफ है कि ये आतंकवादी पाकिस्तान से आए, और मानने वाले कब उठाया? जब संसद में चर्चा होने वाली थी। क्या कहना चाहते हैं चिदंबरम साहब? किसको बचाना चाहते हैं?
पाकिस्तान को बचाकर आपको क्या मिलेगा? वो ये कह रहे हैं कि और क्या है, मत जवाब दो, मत। मान्यवर, हमारे पास, मैं आज चिदंबरम साहब को कहना चाहता हूं, मैं आज चिदंबरम साहब को आपके माध्यम से कहना चाहता हूं, हमारे पास मान्यवर, हमारे पास प्रूफ है, वो भी मैं सदन के सामने रखना चाहता हूं कि तीनों पाकिस्तानी थे। 3 में से 2 के पाकिस्तान के वोटर नंबर भी आज हमारे पास उपलब्ध है। मान्यवर, ये राइफलें हैं, ये राइफलें भी हमारे पास उपलब्ध है। इनके पास से जो चॉकलेटें मिली हैं, वो चॉकलेटें ढोक में से मिली, वो भी पाकिस्तान की बनाई हुई चॉकलेट है। मान्यवर, ये कहते हैं कि पाकिस्तानी नहीं थे, इसका मतलब पूरी दुनिया के सामने इस देश का एक पूर्व गृह मंत्री पाकिस्तान को क्लीन चिट दे रहा है। பஹல்காம் தாக்குதல் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்ட செய்தியை கேட்டு எதிர்க்கட்சிகள் மகிழ்ச்சி அடையலன்னு அமித்ஷா குற்றம் சாட்டினார். அதை பற்றி பேசும்போது காங்கிரஸ் ஆட்சியால் அழிக்க முடியாத பயங்கரவாதிகளை தாங்கள் அழிச்சதாகவும், நேருவோட போர் நிறுத்தத்தால தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உருவாச்சுன்னு அவர் குற்றம் சாட்டினார். அது மட்டும் இல்லாமல் சிம்லா ஒப்பந்தத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பெற்றிருந்தா இப்போ பிரச்சனையே வந்திருக்காதுன்னு, பாகிஸ்தானுக்கு நற்சான்றிதழ் கொடுக்கும் காங்கிரஸுக்கு மத்திய அரசு கேள்வி கேட்க என்ன உரிமை இருக்குன்னு கடுமையாக விமர்சிச்சாரு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னு ஒன்று இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு காரணமே காங்கிரஸ் தான்னு பேசினாரு அமித்ஷா. நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொடுத்த நீண்ட விளக்கத்துக்கு அப்புறம் பேசின திமுக எம்பி கனிமொழி, மக்களை தீவிரவாதிங்க கிட்ட இருந்து பாதுகாக்க மத்திய அரசு தவறிடுச்சுன்னு, 100 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் குறை சொல்லும் மத்திய பாஜக அரசு இப்போ என்ன நடக்குதுங்கிறத பத்தி பேச மறுக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டை முன்வச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா பாகிஸ்தான் போற முடிவுக்கு கொண்டு வந்தது தாம் தான்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதுவரைக்கும் 25 முறை சொல்லியிருப்பாரு. அதுக்கு மத்திய அரசு என்ன பதில் கொடுத்தீங்கன்னு, தேசப்பற்றுல தமிழர்கள் ஒருபோதும் குறைஞ்சவங்க கிடையாதுன்னு, ஆபரேஷன் சிந்தூருக்கு ஆதரவா தமிழகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் பேரணி நடத்தினாருன்னு, உள்நோக்கத்தோட எதிர்க்கட்சிகள் மேல விமர்சனத்தை அமித்ஷா முன்வைக்கிறாருன்னு பேசினாங்க. You can't keep talking about Operation Sindoor and make us forget all these questions. This is a failure on your government to protect the people. Don't go back and keep blaming something which happened 100 years ago, 50 years ago, 25 years ago. Talk about today. The government is in your hands. You are responsible for the people of this country. Why did you not protect them? Why did you fail? விவாதத்தில் கலந்துட்டு பேசின காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி, பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடந்தது எப்படின்ற கேள்வியை எழுப்பினார். சுற்றுலா பயணிகள் குவிந்த பைசரன் பள்ளத்தாக்கில் ராணுவ வீரர்கள் இல்லாதது ஏன்? தாக்குதலை உளவுத்துறை கண்டறியாதது ஏன்? தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்தாரான்னு சரமாரியா கேள்வி எழுப்பினாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் நேரு இந்திரா காந்தி செஞ்சதை பற்றியெல்லாம் பேசுகிறாரு. என்னோட தாயார் கண்ணீர் பற்றி பேசுகிறார். ஆனால் போர் நிறுத்தம் ஏன் அறிவிக்கப்பட்டதுன்றது தொடர்பாக பதிலளிக்கவில்லையேனும் கேள்வியை எழுப்பினார். எத்தனை ஆபரேஷன் நடத்தினாலும் உண்மைக்கு பின்னால் நீங்கள் ஒளிய முடியாதுன்னு சொன்ன பிரியங்கா காந்தி, என் தந்தை தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டார், அந்த வலி எனக்கு தெரியும்னு பதிலடி கொடுத்தார். விவாதத்தில் பேசின ராகுல் காந்தி, ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியாவோட வியூகம் பாகிஸ்தானிடம் முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டு விட்டதாக குற்றம் சாட்டினார். 1971 போரில் இராணுவத்திற்கு இந்திரா காந்தி முழு சுதந்திரம் கொடுத்தார்னு, அதனால தான் வெற்றி பெற்றோம்னு சொன்னார். இந்தியா பாகிஸ்தான் போரை தான் நிறுத்தியதா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 29 முறை சொல்லியிருப்பதா சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி அரசுக்கு கேள்விகளை எழுப்பினார். பிரதமர் மோடிக்கு இந்திரா காந்தி போல துணிச்சல் இருந்தால் இந்த அவையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு பொய்யர்னு சொல்லட்டும்னு சவால் விடுத்தார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலடி கொடுத்தார். காங்கிரஸ் கட்சியினர் அமளியில் ஈடுபட்ட வேளையில் பாஜக எம்பிக்கள் அனைவரும் ஹரஹர மகாதேவ் என்று முழக்கம் எழுப்பினர்.
ஆபரேஷன் சிந்தூர் நிர்ணயம் செய்த இலக்கை அடைந்து விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பாகிஸ்தானில் முக்கிய பயங்கரவாத முகாம்கள் தாக்கி அழிக்கப்பட்டன. இந்திய ஏவுகணை தாக்குதலில் பாகிஸ்தான் சரணடைந்தது. இந்திய விமானப்படை 100% வெற்றியை வசமாக்கியது என்றும் தெரிவித்தார். இந்திய ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டதாக தெரிவித்த பிரதமர் மோடி, குண்டுக்கு பதில் குண்டு மூலமாகவே வழங்கப்படும் என்றும் அமெரிக்க துணை அதிபரிடம் தெரிவித்ததாகவும், எந்த ஒரு உலக தலைவரும் ஆபரேஷன் சிந்தூரை நிறுத்துமாறு இந்தியாவிடம் கேட்கவில்லை என்றும் தெரிவித்தார். தயவு செய்து தாக்குதலை நிறுத்துங்கள், நீங்கள் மிகவும் கடுமையாக தாக்கிவிட்டீர்கள் என்று போரை நிறுத்த பாகிஸ்தான் கெஞ்சியதாலேயே போரை நிறுத்தினோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் பயங்கரவாதம் விவகாரத்தின் இந்தியாவின் நிலைப்பாட்டை தெளிவாக்கிவிட்டது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். आदरणीय अध्यक्ष जी, ऑपरेशन सिंदूर से स्पष्ट होता है कि भारत ने 3 सूत्र तय किए हैं. अगर भारत पर आतंकी हमला हुआ तो हम अपने तरीके से, अपनी शर्तों पर, अपने समय पर जवाब दे करके रहेंगे. दूसरा, कोई भी न्यूक्लियर ब्लैकमेल अब नहीं चलेगा. और तीसरा, हम आतंक की सरपरस्त सरकार और आतंक के आकाओं उनको अलग अलग नहीं देखेंगे. आदरणीय अध्यक्ष जी, பஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து உலக நாடுகளிடமிருந்து ஆதரவு கிடைத்தது. ஆனால் காங்கிரசிடம் இருந்து கிடைக்கவில்லை என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதில் அரசியல் செய்ய தன் மீதான தாக்குதலை எதிர்க்கட்சிகள் தொடுத்ததாக பிரதமர் மோடி விமர்சனம் செய்தார். ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பாகிஸ்தான் அபகரித்துக் கொள்வதற்கு எந்த அரசு அனுமதித்தது என கேள்வி எழுப்பிய பிரதமர் மோடி, 1974 கச்சத்தீவை காங்கிரஸ் இலங்கைக்கு தாரை வார்த்தது. அதனால் இன்றளவும் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவ சகோதரர்கள் துன்பத்தை எதிர்கொள்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். பாதுகாப்பு விவகாரத்தில் காங்கிரஸ் சமரசம் செய்து கொண்டது. காங்கிரஸ் ஆட்சியின் விளைவுகள் இந்த தேசம் இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். ஆபரேஷன் சிந்தூர் முடிந்துவிடவில்லை என்றும் தொடர்ந்து நடந்து வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார்.